வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா வந்து ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து நான் விஜய் சாரோட படத்துல நடிச்சிருந்தேன். நடிச்சிருந்தத விட சும்மா பேக்கிரவுண்ட் ஆர்டிஸ்ட்டா அப்போ இருந்தது. அ மறக்க முடியாத நினைவுகள். அது இன்னைக்கு உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். விஜய் சார பத்தி சொல்லணும் அப்டின்னா, இந்த ஃபோட்டோல பாருங்க. அந்த படத்துல நடிச்சது. இங்க இருக்கு. இதுதான் நானு, விஜய் சாரு, என்னோட ஃப்ரெண்ட் 2 பேரும் இருக்காங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்தது அப்டின்னா, இடையில வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவரு விஜய் சார் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து என்னோட மேஜிக் எல்லாம் அவரு பார்த்துருக்காரு. நான் மேஜிக் பண்ணுவேன் இல்லையா? பார்த்து ரசிச்சு சூப்பரா இருக்குப்பா அப்டின்னாரு. உட்காந்து 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் இருக்கு என்கிட்ட. அந்த ஃபோட்டோவும் இருக்கு. அதுல வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கிரவுடு அந்த கூட்ட அந்த பக்கம் தள்ளி நடக்குது. என்ன நடக்குது அப்டின்னா, யாரோ ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர் வந்து இவர பார்க்கணுன்ட்டு வந்திருக்காரு. உடனே விஜய் சார் பாட்டு, "இரு ராஜா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னு கேட்போம்" அப்படின்னு பாடிகார்ட்ன்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பாடிகார்ட் இல்ல, அவரோட மேக்கப் மேன். அவர்கிட்ட கேட்கல, "இப்படி ஒரு ரசிகர் உங்கள பார்க்கறக்கு வந்திருக்காரு. அவங்க விட மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு. உடனே வந்து அத ஸ்டாப் பண்ணி அந்த ஃபைட் எல்லாம் எதுவுமே அவர எதுவும் பண்ணிடாதீங்கன்னு வர வச்சு, "என்ன எதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கல, "சார் உங்களோட தீவிர ரசிகன் சார்" அப்படின்னு உடனே சட்ட கழட்டி அவரோட முதுவ காட்டினாரு. முதுகுல வந்து விஜய் சாரோட அந்த ஃபோட்டோ வந்து நான் லைவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்ட்டு. அத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த இடத்துல விஜய் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்ல அது மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். விஜய் சாரோட ரசிகனும் நான் சொல்லலாம். எல்லாரோட ரசிகன். ஏன்னா நம்ம படத்துல நெறைய படத்துல இப்போ கூட வேட்டையன்ல நடிச்சிருந்தேன். அப்போ என்ன சொன்னாரு அப்டின்னா, "ரசிகர் நீங்க என்ன வந்து என்னோட முதுகுல வந்து பச்சை குத்தி இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்கள எல்லாத்தையுமே என்னோட நெஞ்சுல உள்ளுக்குள்ள நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்டின்னாரு. அந்த இடத்துல அவர் அந்த சொல்லி முடிச்சதுமே எல்லாருமே கை தட்டினாங்க. அந்த அத பார்க்கறக்கு வாய்ப்பு குடுத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி. விஜய் சார் வந்து பல்லாண்டு வாழணும். நன்றி. வணக்கம்.